ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கசப்பாக இருக்கிற பாகக்காயை கசப்பே இல்லாமல் பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாகக்காயை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருமே இன்னும் வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. வாரத்தில் 2 நாள் பாகக்காய் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் சேர்த்துக்கிட்டோன்னா சுகரோட லெவல் குறையும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாகக்காய் பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 300 கிராம் பாகக்காய் எடுத்துக்கோங்க. நல்ல நைஸாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நைஸாக கட் பண்ண வேண்டாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த பொரியல் நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் வதங்கட்டும். நீங்கள் சூடான சாதத்தில் இந்த பொரியல் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் தூளுப்பும் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வர்ற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாகக்காயும் சேர்த்துக்கலாம். பாகக்காயை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாகக்காய் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலையில் சேர்த்துக்கோங்க. நம்மளோட கசப்பே இல்லாத பாகற்காய் பொரியல் ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.